கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய அமர்விலே நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாக இருந்தது. இன்று நாம் மறந்துவிட்ட ஒரு நடைமுறையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்த இந்த சுன்னாவை, கண்ணியத்திற்குரியவர்களே, அது என்ன விஷயம், எதை பற்றி நாம் கேட்க இருக்கின்றோம் என்றால் அதுதான் நோயாளிகளை நலம் விசாரிப்பதின் சிறப்பினை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். நோயாளிகளை நலம் விசாரிப்பது நம்முடைய மார்க்கத்திலே இதனை பற்றி சிறப்பு மிக அதிகமாக கூறப்பட்டுள்ளது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் நோயாளிகளை நலம் விசாரிப்பதின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. எதுவரை என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் 5 கடமைகள் இருப்பதாக ஒரு ஹதீஸிலே வருகின்றது. இன்னொரு ஹதீஸிலே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஆற்ற வேண்டிய 6 கடமைகள் என்ற இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது. அதிலே அந்த கடமைகளிலே ஒரு கடமை அவனை நலம் விசாரிப்பது. அவன் நோயற்று இருந்தால் அந்த நலம் விசாரிப்பதற்காக செல்லுவது ஒரு கடமையாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சென்று அவன் நோயற்று இருந்தால் அவனை நலம் விசாரிப்பது கடமையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, இன்னல் முஸ்லிம இதா ஆத அகாஹுல் முஸ்லிம் லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னah ஹத்தா யர்ஜி. அதாவது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் தனது சகோதரரான இன்னொரு முஸ்லிமை நலம் விசாரிக்க செல்வாரே என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னah, அவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரரான இன்னொருவரை நலம் விசாரிக்க செல்வாரே என்றால், அவர் நோயுற்று இருக்கும் பொழுது அவரை பார்க்க செல்வாரே என்றால், அவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்துக் கொண்டிருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, இதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர் குர்ஃபத்துல் ஜன்னாவில் ஆகிவிடுகிறார். சஹாபாக்கள் கேட்டார்கள், குர்ஃபத்துல் ஜன்னா என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்க, சொர்க்கத்தின் கனிகளை அவர் பறித்துக் கொண்டிருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, திருமிதியிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது, கேளுங்கள். மன் ஆத மரீதன், ஒருவன் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால், அவு ஸார அஹன் லஹு ஃபில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சகோதரனை அவன் பார்க்க சென்றான் என்றால், நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், ஒரு அழைப்பாளர் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார், அன்திபத வ தாப மம்ஷாக் வ தபவத மினல் ஜன்னதி மன்சிலா, உன்னுடைய வாழ்வு செழிக்கட்டுமாக, நீ நடக்கின்ற பாதை எல்லாம் செழிக்கட்டுமாக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், நீ சொர்க்கத்திலே இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டா என்று அந்த அழைப்பாளர் சொல்கின்றார். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆத மரீதன், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார், லம் யதல் யகூது ஃபி ரஹ்மதி ஹத்தா யஜ்லிஸ், அவர் உட்காரும் வரை, அவர் கீழே உட்கார்கின்ற வரை ரஹ்மத்திலே இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய அருளிலே அவர் இருக்கின்றார். ஃபைதா ஜலஸ இக்தமஸ ஃபீஹா, இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர் அமர்ந்து விட்டால் அந்த ரஹ்மத்திலே அவர் மூழ்கி விடுகின்றார், அந்த ரஹ்மத் அவரை சூழ்ந்து கொள்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தன்னுடைய சில்சிலத்து ஸஹீஹா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒருவர் தன்னுடைய சகோதரனை நலம் விசாரிக்க செல்கின்றார், அவன் நோயற்ற தருவாயிலே அவன் இருக்கின்றான், அவனை நலம் விசாரிக்க செல்கின்றார் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவர் ஆகிவிடுகின்றார், அல்லாஹ்வுடைய அருள் அவரை சூழ்ந்து கொள்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மா மின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் குதுவதன் இல்லா ஸல்ல அலைஹி 70,000 மலக்கின் ஹத்தா யும்சி.
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நலம் விசாரிக்க செல்கின்றார், காலையிலே நலம் விசாரிக்க செல்கின்றார் என்றால் மாலை வரை அவருக்காக 70,000 மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ் அவர் மீது அருள் புரிய வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கிறார்கள். 70,000 மலக்குகள் அவர் மாலை வரை அவருக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வைன் ஆதஹு அஷியத்தன் இல்லா ஸல்லா அலைஹி 70,000 மலக்கின் ஹத்தா யுஸ்பிஹ். அவர் இரவு நேரத்திலே அவரை நலம் விசாரிக்க செல்வார் என்றால், மாலை நேரத்திலே நலம் விசாரிக்க செல்வார் என்றால், காலை வரும் வரை அவருக்காக 70,000 மலக்குகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு புரிய வேண்டும் என்று அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஆதாரபூர்வமான ஹதீஸாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அந்த ஹதீஸின் இறுதியிலே வருகின்றது, வக்கான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா. சொர்க்கத்திலே அவருக்காக ஒரு தோட்டம் ஆகிவிடுகின்றது, அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு தோட்டம் ஆகிவிடுகின்றது இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு சிறப்புகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த ஹதீஸ். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்பான், ஆதமுடைய சந்ததிகளாக நம்மை பார்த்து கேட்பான், ஆதமின் மகனே, நான் நோயுற்று இருந்தேன், என்னை நீ விசாரிக்க வரவில்லையே, என்னை நீ நலம் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அதற்கு அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு விடுவான், அல்லாஹ்வே, அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற நீ எவ்வாறு நோயுற்று இருக்க முடியும், நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க வந்து இருக்க முடியும் என்பதாக அந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அந்த அடியான் அவன் நோயுற்று இருந்தான், அவனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது என்பதை நீ கேள்வியுட்டாய் அல்லவா, அவனை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தாய் என்றால், அவனை நீ பார்க்க சென்றிருந்தாய் என்றால் அவனில் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு சிறப்பு இருக்கின்றது, இவ்வளவு சிறப்புகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது என்றால் நமக்கு தெரிந்தவர்களை மட்டும் நலம் விசாரிக்க செல்வது கிடையாது. மாறாக நாம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும், நமக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களையும் நாம் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும், அவர்களை நாம் பார்க்க செல்ல வேண்டும். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால், அவர்களுடைய உடல்நலம் குறைவாக இருந்தால் அவர்களை சென்று நாம் சந்திக்க வேண்டும். எதுவரையில் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய சகோதரர்களான மாற்று மதத்தினரையும் பிற மாற்று மத நண்பர்களையும் நாம் சென்று விசாரிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய இது வழக்கமாக, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இது இருந்து வந்தது. அதாவது நம்முடைய சகோதரர்களான பிற சமய மக்களையும் நாம் சென்று நலம் விசாரிப்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஒரு முறை ஒரு யூத சிறுவனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க செல்கின்றார்கள். அந்த யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளாக வேலை செய்து வந்தான். புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் நோயுற்ற தருவாயிலே அவனிடம் சென்று அவனை நலம் விசாரிக்க சென்றார்கள். இன்னும் அவனை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள், அவனை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையின் பர்மிஷனோடு, தன்னுடைய தந்தையின் உத்தரவோடு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும், என் மூலமாக ஒருவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆக நாம் தெரிந்தவர்கள் மட்டும் கிடையாது, நாம் அறியாதவர்களும் நமக்கு தெரியாதவர்களையும் நாம் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். எதுவரையில் என்றால் பிற சமய மக்களையும் நாம் நலம் விசாரிக்க, அவர்களை நாம் பார்க்க மருத்துவமனைகளுக்கும் அவருடைய இல்லங்களுக்கும் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இவ்வாறு நாம் இருந்தோமே என்றால் இதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு இஸ்லாத்தின் பற்றி, நம்முடைய மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகக்கூடும். இவ்வாறு நாம் நாம் நற்குணத்தினாலே நாம் பிறரை எப்படி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது என்றால் நம்முடைய நற்குணத்தினால் நாம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய நற்குணத்தை பார்த்து, நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவர்கள் தானாகவே இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு வாய்ப்பாக அதுவே அமைந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. ஆக இவ்வளவு நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வதிலே சில ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். முதலாவது ஒழுக்கம் என்னவென்றால், சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லாமலே இருக்கக்கூடாது. அவ்வாறு நலம் விசாரிக்க செல்லும் பொழுது நாம் அங்கு நீண்ட நேரம் நாம் இருக்கக்கூடாது. நாம் நலம் விசாரிக்க செல்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அங்கு சென்று விட்டு அவருக்கு இடையூறு ஏற்படுகின்றவாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது நீண்ட நேரம் அவரிடத்தில் அமர்ந்து இருந்தால் அவருக்கு பல தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள், அந்த கஷ்டங்களை நமக்கு தெரிந்தால் அவருக்கு சிரமம் ஏற்படக்கூடும்.
ஆக அவர் நாம் அதிகமாக நீண்ட நேரமாக இருப்பதை அவர் விரும்ப மாட்டார். ஆக அவ்வாறு இருக்குமேயானால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால் நாம் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. சில சமயங்களில் என்னவாகும், அந்த நோயாளி இடத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள். எந்த மக்களுமே, அவருடைய உறவினர்கள் எல்லாம் வேறு இடத்தில் இருப்பார்கள், அல்லது அவர் இஸ்லாத்தை தழுவியவராக இருப்பார், அவரை பார்க்க யாருமே வரமாட்டார்கள். அந்த நிலையிலே என்ன செய்ய வேண்டும், அவரோடு நீண்ட நேரம், அதிக நேரம் அவரோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நேரத்தின் அதிக பகுதியை, பெரும்பாலான பகுதியை அவரோடு நாம் கழிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். சிலரிடத்திலே அதிகமாக இருந்தால் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், சிலரிடத்திலே அதிகமாக இருந்தால் தான் விரும்புவார்கள் என்ற அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் அறிந்து கொண்டு நாம் இவ்வாறு செயல்பட வேண்டும். இதுவே ஒழுக்கங்களாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும், ஒழுக்கங்களை பேண வேண்டும். இன்னும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக அங்க சென்று விட்டு துவா செய்ய வேண்டும், ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும். சரியாகிவிடும், பரவாயில்லை, சரியாகிவிடும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான நிவாரணத்தை வழங்குவான் என்று அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய மனதிற்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும். என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகின்றது, புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார்கள் என்றால் என்ன சொல்வார்கள் என்றால், லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லை, சரியாகிவிடும், எல்லாம் சரியாகிவிடும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பரிபூர்ணமான நிவாரணம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். ஆக நாமும் இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொண்டு நாம் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவர்களிடத்திலே அவர்களுக்கு முன்னால் இந்த துவாவை நாம் சொல்ல வேண்டும். லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஈஸியான துவா. லா பஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லை, சரியாகிவிடும், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு பரிபூர்ணமான நிவாரணம் கிடைக்கும் என்று இந்த துவாவை நாம் அவர்களுக்காக செய்ய வேண்டும். இன்னும் நிறைய துவாவை நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. முஸ்லிம் மற்றும் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்க செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அவர்களுக்காக 3 முறை அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி சஅதன் என்று 3 முறை, யா அல்லாஹ் சஅதினுடைய நோயை குணமளிப்பாயாக, சஅதுக்கு பரிபூர்ணமான நிவாரணத்தை வழங்குவாயாக என்று 3 முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாமும் நோயாளி நலம் விசாரிக்க சொல்லும் பொழுது இந்த துவாவை 3 முறை கூற வேண்டும். அல்லாஹும்ம ஷ்ஃபி, அல்லாஹும்ம ஷ்ஃபி என்று நாம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ் இவருக்கு குணமளிப்பாயாக, இவருடைய நோயை குணமளிப்பாயாக என்று நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ரசூலுல்லாஹை பற்றி வருகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் அவர்களுடைய அந்த நோயாளியை தடவி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தால் அந்த நோயாளியின் மீது தடவி ரசூலுல்லாஹ் இந்த துவாவை ஓதுவார்கள். அத்ஹபில் பஸ் ரப்பன் நஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது. அத்ஹிபில் பஸ், கஷ்டத்தை நீக்கக்கூடியவனே, ரப்பன் நஸ், மக்களின் ரட்சகனே, கஷ்டத்தை நீக்கக்கூடியவனே, வஷ்ஃபி அன்த ஷாஃபி, குணமளிப்பாயாக, ஏனென்றால் நீயே குணமளிப்பவன், லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய குணமளித்தலை தவிர வேறு எந்த குணமளித்தலும் கிடையாது. எப்படிப்பட்ட குணமளித்தல் என்றால், உன்னுடைய நிவாரணம் எப்படிப்பட்ட நிவாரணம் என்றால் அந்த நோயினை விட்டு வைக்காத நிவாரணமாக இருக்கின்றது என்று இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தார்கள். இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறு இன்னும் நிறைய துவாக்கள் இருக்கின்றது. இவ்வாறு நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களோடு ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்காக நாம் பேச வேண்டும். ஆறுதலாக நாம் சில வார்த்தைகளை பேச வேண்டும். இவ்வாறு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த சுன்னாவை, இன்று நாம் மறந்துவிட்ட இந்த சுன்னாவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையினை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.